மக்களுக்கு காது கேட்காத அரசுக்கு காதில் அடித்த மாதிரி சொன்னால் மட்டுமே உரைக்கும் நம்மளோட கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்ற முடியும். அதனால் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து போராட்டம் பண்ணால் மட்டுமே நம்ம வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் இங்கு கூடியிருக்கக்கூடிய என்னுடைய இரத்த உறவான தேவேந்திர குல வேளாளர் சமூக அனைவரையும் நான் வணங்கி என்னுடைய சிறிய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது காலங்காலமாக ஏறும் போரும் என் குலத்தொழில் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வந்த ஒரு சமூகம் இன்று வாழ்வதற்கே இடமில்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை வீட்டை அடித்து பிடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம தற்காப்புக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். மரியாதைக்குரிய அண்ணன் இன்குலாப் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த வழக்கினுடைய தன்மையை ஒரு என்ன சொல்கிறது தடம் மாறாமல் பிசிறு தட்டாமல் தொடர்ச்சியாக என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இனி எப்படி நடக்க வேண்டும் என்பதை விரிவாக சொன்னார். உண்மையிலேயே அதை கேட்கும்போது வழக்கின் தன்மை புரிந்திருந்தது. இந்த போராட்டங்கள் நடக்கும்போது எனக்கு கடுமையாக உடல்நிலை பாதிப்பு. ஆனாலும் இங்கே இருந்த மீடியா குறிப்பாக தினேஷ் மல்லர்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன். உங்களுடைய போராட்டங்கள்லாம் நாங்கள் மீடியா வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆதரவு கருத்தை தெரிவிச்சுருந்தோம். அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாங்க, யாரெல்லாம் போராடுறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், அந்த தம்பிகிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு இடத்தை எடுத்தால் அவங்கள மறுகுடி அமர்வு அப்படிங்கிறத அரசு செய்யணும். அரசுங்கிறது அதுதான், மக்களை காக்கிறது தான் அரசு. அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு மக்களை அரசை தேர்ந்தெடுக்கிறோம். எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் இந்த எல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அந்த அமைச்சரே ரொம்ப அஜாக்கிரதையாக என்ன இந்த மக்கள் தானே, யார் வந்துட போகிறாங்க, என்ன செஞ்சிட போகிறாங்க, இடிச்சு தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பணம் வாங்கினது தவறுன்னு அரசு தரப்புலையும் சொல்கிறாங்க, பொதுமக்கள் ஒரு சிலர் தரப்புலையும் சொல்கிறாங்க. பணம் என்பது பெரிய விஷயமே இல்லை. சும்மா ஒரு கட்டிக்க வேட்டி இல்லாதவன் ஒரு எம்எல்ஏ ஆகி வட்ட செயலராகி லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்கான். மதுரையில் ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தன் கட்டியிருக்கான் 1500 கோடிக்கு ஒரே ஒரு கல்யாண மகள் கட்டி வச்சிருக்கான். அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் கேட்குதா? நாங்கள் விவசாய குடி, இந்த நாட்டை சேர சோழ பாண்டியனை ஆண்ட வம்சம், நாங்கள் கையகலத்தில் குடியிருக்கிறோம். அதை நீ பிடுங்கிறதுக்கு இந்த மக்களை புல்டோசரையும் வஜ்ரா வாகனத்தையும் கொண்டு நீ மிரட்டிக்கிட்டு இருக்கிற. அதுலேயும் இந்த மாவட்டத்தோட ஆட்சித்தலைவரை தளபதி நீதி குழுமத்தின் சார்பாக, மீண்டும் சொல்கிறேன், தளபதி நீதி குழுமத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த இடத்துல ஃபோன் பண்ணி அம்மா எங்களை காப்பாற்றுங்க, இங்கே உள்ளே போய் நீங்கள் ஆக்கிரமிப்பை எடுத்தால் 10 மக்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா மக்கள் சத்தா எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. இந்த பதிவு மூலமாக நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரா இல்லை மாவட்டத்திலேருந்து கொலை செய்கிற தலைவரா? நீங்கள் மக்களுக்காகத்தானே இருக்கணும். வாழ்விடத்தை புடிங்கிக்கிட்டு ஒரு ஒரு மக்களை விரட்டுறோம் அப்படின்னா அந்த மக்களை கொலை செய்யறதுக்கு சமம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம், அரசுக்கு கேட்டு சொல்கிறோம்னாலும் சொல்லணும். என்ன உங்களுக்கு இவ்வளோ அஜாக்கிரதை? ஏன் உங்களுக்கு என்ன மற்ற சமூகம் மற்ற ஊரில் இருந்து மட்டும்தான் வரி கொடுக்குறானா? ஏன் இங்கே இருக்கிற என் அக்கா, தங்கச்சி, பெரியம்மா, சின்னம்மா, பெரியத்தா, அண்ணன், தம்பி, மாவை மச்சன் கொடுக்குற வரியிலேருந்துலாம் உங்களுக்கு சம்பளமே வரலையா? என்ன கேட்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மாவட்ட ஆட்சி தலைவரை முற்றைய போராட்டம் செய்வோம். ஒரு மாசம்னாலும் அதை விட்டு நாங்கள் நகல மாட்டோம். அதே மாதிரி சூப்பர் போலீஸ்ன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு சில நேரங்களில் கனிவோடு நடந்துக்கிட்டீங்க, அதுக்கு நன்றி. ஆனால் சில நேரத்தில் முரண்பட்டு நடந்துக்கிட்டீங்க, அதையும் நாங்கள் வீடியோ வாயிலாக ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த மக்கள் என்ன செய்கிறாங்களோ, ஏது செய்கிறாங்களோ அப்படின்றத கடுமையான மழையோட போராடிட்டு இருந்தாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அமைச்சர்னா நீங்கள் என்ன வேணால் செய்வீங்களா? 10-20 பெண்கள் இது பண்ண நீ போவான்னு சொல்லி மரியாதை பூர்வமாக பேசியிருக்கீங்க. அதையும் சில அக்காக்கள்லாம் பேசியிருந்தாங்க வீடியோவில். நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யா? நான் எல்லாத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் களத்துக்கு தளபதி நீதி குழுமத்தின் சார்பாக என்னால் வர முடியல, கடுமையாக உடம்புக்கு முடியலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்தை எடுக்கிறீங்க, உங்களுடைய அரசு தேவைக்கு, பொது பயன்பாட்டுக்கு, வணிகத்துக்கு எடுக்கிறீங்க. நீங்கள் அரசுக்கு கூட எடுக்கலை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஏரோப்ளேனில் ஏறி போகிறவங்களாம் யாரும் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஏறி போகல. 100 ரூபா 200 ரூபா வச்சுக்க போக போகிறானா? கவர்மெண்ட் பஸ்ஸில் போக போகிறான். 6000 10,000 1 லட்சம் 2 லட்சம் கட்டுறது விமானத்தில் போகிறான். அப்படியாப்பட்ட ஆளுக்கு நீ விரிவாக்கம் செய்கிறாள். என் மக்கள்கிட்ட 1 சென்ட் இடம் எடுத்தா அவனுக்கு 5 சென்ட் இடத்த கொடுத்துட்டு நீ எடு. அதான அரசாங்கம்? 1 சென்ட் எடுத்தீங்கன்னா 5 சென்ட்டை கொடு. நீ அதை விட்டுவிட்டு நீ முழுசாக எடுத்துட்டு நான் 1 சென்ட் தருவேன், 1.5 சென்ட் தருவேன், கோமண துணியை வச்சிருக்க, நீ வச்சிருக்க பாத்ரூம் வச்சிருக்க 1 சென்ட்ல வச்சிருக்க. அப்ப என் மக்கள் அதுக்குள்ளேயே தாய், தகப்பே, பிள்ளை, மருமைய, மச்சனே எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள படுத்து கிடப்பாங்களா? 10க்கு 10 தெருவுல நாங்கள் குடியிருந்துட்டு இருக்கிறோம். நீ பட்டா இடத்த நீ எடுத்துக்கிட்டு நீ இடம் கொடுக்க முடியாது, நான் 1.5 சென்ட் தான் கொடுப்பேன்னா இதுக்கு எதுக்குமா நீ மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கீங்க? நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க. உங்களால முடியல, அரசியல் அழுத்தம் இருக்குது, அல்லது அமைச்சர், எம்எல்ஏ இல்லை வேற எதுவும் அழுத்தம் இருந்தா
நீங்க உங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நான் இந்த இடத்துல இருந்து என்னால இயங்க முடியல, சட்டப்பிரகாரம் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியல, ராஜினாமா பண்ணிட்டு போங்க. இவ்வளவு அலட்சியமா நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்க கேட்கிறவங்ககிட்ட? உங்களால எதுவுமே செய்ய முடியாட்டி கூட நான் அரசிட்ட கேட்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இந்த தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலிருந்து யாருமே ஓட்டு போடலையா? தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலிருந்து யாருமே திமுக கட்சியில பொறுப்புகள் இல்லையா? ஏன் நீங்களாம் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை இந்த வீடியோவையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், நீங்களாம் சோத்துல உப்பு போட்டு தானே நீங்கிறீங்க. திமுக இருக்கீங்களா அத்தனை பேரும் உங்க கட்சி பொறுப்பை விட்டுட்டு கட்சி உறுப்பினர் கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கலன்னா நான் நாடு ரோட்டில் நீ சொல்றதை நான் செய்கிறேன். ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன் செய்ய மாட்டீங்க? ஒரு கட்சி ஒரு ஊரையே அழிக்குது. இந்த சினிமாவில் இருந்த அத்திப்பட்டு கிராமம் மாதிரி அழிக்கிறான். நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்க? உனக்கு மான ரோசம் இருக்குல்ல? ஏன் நாங்கள்லாம் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி, ஏன் இன்னைக்கு வந்து விஜய் கட்சி, ஏன் நமக்காக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலாம் நாங்கள் போய் பயணிக்க மாட்டோமா? ஒரு வேட்டியை சட்டையை மாத்திட்டு அண்ணன் வாழ்க, தலைவர் வாழ்க, வர்றேன் போறேன்னு சொல்லி நாங்கள் கொடி ஊதிக்கிட்டு போக மாட்டோமா? ஏன் மக்கள், ஏன் அக்கா தங்கச்சி, ஏன் அண்ணன் தம்பி, ஏன் மாமி மச்சான், ஏன் ரத்தம், அப்ப நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நாங்க ஏன் அந்த கட்சியில பயணிக்காம வைராக்கியத்துக்கு அமைப்பு நடத்திக்கிட்டு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நீ சோறு தானே இங்க திமுக இருக்கலாம், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு சேர்ந்துவேன். ஏன் எத்தனை பேர் நீ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்க? எத்தனை பேர் நீ வட்ட பொறுப்புல இருக்க? அதெல்லாம் நீ ராஜினாமா பண்ணு, இல்ல உன் தலைவனுக்கு அழுத்தது கூட. என் மக்களை ஏட்டா நீ இப்படி கொள்றன்னு சொல்லி கேளு. இது வரைக்கும் நீ கேட்டிருக்கியா? உனக்கு பதவி முக்கியம், உனக்கு அந்த கொள்ளையடிக்கிறதுல பங்கு உனக்கு முக்கியம், இந்த மக்கள் உனக்கு முக்கியம் இல்ல. ஆனா நீ ஓட்டு மட்டும் கேட்டு மக்கள்கிட்ட வருவ. எந்த விதத்துல நியாயம்? அந்த ஓட்டு மட்டும் கேட்டு அம்மாவோட, சின்னத்தாவோட, பெரியத்தாவோட, நீ பெரியப்பா போட்டு அப்பா பாட்டியா போட்டு நீ வர்றீங்கடா. அப்ப இந்த மக்களுக்காக வந்து நின்று உன் கட்சிக்கார வேட்டியை நின்று நீ போராடி இருந்தா இந்த அரசாங்கம் பயந்துருக்கும்ல? வச்சரா வாங்கின அந்த ஊருக்குள்ள வருமா? ஜேசிபி புல்டோசர் வருமா? வராதுல்ல. அப்ப நீ அந்த திமுக கட்சியில இருக்காத, ஒண்ணு வெளியேறு, கட்சியை விட்டு பூரா ராஜினாமா பண்ணு. இல்லைன்னா நீ பல்ல பயில கிடையாதா? நான் சொல்றேன், நீ பல்லனுக்கே பிறக்கலாடா. கிடையாது, பண்ணாடி கிடையாது, தேவேந்திர குல வேளாளர் கிடையாது, பாதிரியான் கிடையாது, மூப்பன் கிடையாது. நீ இந்த சமூகமே இல்லடா. உனக்கெல்லாம் குடிக்க வேணாமா? என்னால தூங்க முடியல ராத்திரில. என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க, அயன்பாடு குடிச்சு 4 பேர்த்த இடிச்சுட்டான் சொல்றாங்க அந்த வீடியோல. உள்ள ஊட்டியெல்லாம் பள்ளிக்கூடம்லாம் போகாம வீட்டுக்கு கூட்டி வச்சிருக்காங்க. போய் இடிக்கிறதா இடிங்கன்றாங்க ஒரு பேச்சுக்கு. அவன் இடிச்சுடுவானா? எனக்கு துடிக்குது. உள்ள ஊட்டிலாம் பள்ளிக்கூடம் போகாம மழையில அடக்குதுன்னு சொல்லி இவ்வளவு வேதனை நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவ்வளோ அசால்ட்டாக பேசுறீங்க. ஏன் நீங்கள் நிலம் எடுக்க ஆட்சியில் எடுக்க வந்தீங்களா? ஆடிவோம் 30 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கும்ல, நீ முறையா நோட்டீஸ் கொடுத்துருக்கியா? ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுக்கு இதை நாங்கள் அரசுக்காக இந்த இடத்த எடுக்க போறோம்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம்.